இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுமே நேற்று நைட்லேருந்து ஆரம்பிக்குது. திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் சண்டை. ஸோ திவ்யா வந்துட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. சாண்ட்ரா பிரஜன் போயிட்டாருன்னு. திவ்யா அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறியா, க்ளீன் பண்ணிட்டு கொடுக்குறியா ட்ரேன்னு சொன்னது இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. பயங்கரமாக கத்துன்னு கத்திட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னமோ தெரில, பிரஜன் வந்து எலிமினேட் ஆனதுக்கு திவ்யா தான் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க லேட்டர் பார்ட்டில் பார்வதி கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பாங்க. அதாவது நான் போகணும்னு தான் அவளுக்கு இருந்தது, பிரஜன் இருக்கணும், நான் போகணும்னு தான் இருந்தது, அதே மாதிரி குரூப் கேமு தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி, இண்டிவிஜுவல் கேம் விளையாடக்கூடாதுங்கிற மாதிரியும் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது போச்சு. அதுக்கப்புறம் அமித் வந்து வியன்னா வினோத் அவங்க 3 பேரும் ஆதிரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆதிரை ஒரு மாதிரி எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கம்ருதீனுக்கும் அரோராக்கும் செம்ம ஃபைட்டு, பெரிய ஃபைட்டு. அது வந்து கம்ருதீன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது, என்னோட கருத்து இது, ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க கூட நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கில் வந்து ஒன்ஸ் ஃபைட்டு ஆர் பேச மாட்டேங்கிறாங்கும்போது அவங்க ஷேர் பண்ணதெல்லாம் பப்ளிக்ஸில் சொல்கிறது அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ அவர் அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு பண்ணினார். துஷார் எலிமினேட் ஆனது காரணம் நீ தான், பிரவீன் எலிமினேட் ஆனது காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா மேலே எல்லா இதுவும் போயிட்டாங்க. அரோராவும் பயங்கர அக்ரஸிவாக போயிட்டாங்க. பயங்கரமாக தட்டி அவங்க கோவமே படமாட்டேன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. எனக்கு அப்படிலாம் வரவே வராது சார், எல்லாத்தையுமே கைண்டாக இருப்போம். 2 பேருமே வேற கோணம், பயங்கர சண்டை. இதில் ஆதிரை வந்து அரோராவுக்கு சப்போர்ட்டாக வந்து அவங்க கூடயும் ஃபைட்டு, வினோத் வந்து கமருதீன் கூட சப்போர்ட்டு, அப்பப்போ பார்வதியும் கமருதீனுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது பயங்கர அக்லி ஃபைட்டாக போயிடுச்சு, பயங்கர ஃபைட்டு. எனக்கு கமருதீன் வந்து 100% பழசெல்லாம் அந்த துஷார்னு சொல்ல வேண்டாம், அவங்க அதையே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அரோராவும் இனிமேல் கமருதீன் திருப்பி போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க சிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காம்ப்ரமைஸே ஆக வேண்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் அரோராக்கு, ஹக் பண்ணி கொஞ்சம் சூது பண்ணிட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இனிமேல் கொஞ்சம் தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்வதியும் கமருதீனும் எகெயின் அரோராவை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்குது, சூப்பராக இருந்தது. மியூசிக்கல் சேரு அதுவே வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க, கண்ணை கட்டி மியூசிக்கல் சேரு. அதில் லாஸ்ட்டில் அமித் வந்து கேப்டன்ஷிப் வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. சர்ப்ரைசிங்லி இந்த தடவை பார்வதி இல்லை, அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லாத்தையும் போய் நான் என்னை யாரும் நாமினேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாகவே அந்த மாடர்ன் டீம் மட்டும்தான் இன்னைக்கு நாமினேஷனுக்கு வந்தாங்க. ஸோ அவங்களில் பார்வதியை தவிர்த்து எல்லாருமே நாமினேட் ஆகிட்டாங்க.